ஒரு சிலர் தன்னோட வேலையை ஏத்துக்கிட்டு சுறுசுறுப்போட செஞ்சு முடிச்சிருவாங்க. ஆனா இன்னும் சிலரை பார்த்தீங்க அப்படின்னா ஏனோ தானோன்னு வேலையை செய்வாங்க. மற்றவங்க தங்களை வழிநடத்தணும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. எதிலுமே ஆர்வம் இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை சாப்பாடோ இல்லை கார் பங்களா இந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. அவங்களோட தேவை தன் முனைப்பு தான். தன் முனைப்பு அப்படிங்கிற சார்ஜ் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தான் எந்த வேலையும் சுறுசுறுப்பாக நம்ம செய்வோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பேட்டரியில் சார்ஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா எந்த வேலை செய்கிறதுக்கும் ஆர்வம் இருக்காது. வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, எப்போதும் சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கு இது அவசியம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளை மனது சேனலை பார்த்துட்ருக்கிற அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். கொஞ்ச நாளாகவே வீடியோ போட முடியலைங்க. எங்கள் பாப்பா பெருசாகிட்டதுனால தூங்குறதும் இல்லை. அதனால் பாப்பாவை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. அதனால் போட முடியல. இனி வாரத்தில் ஒரு 3 நாள் வீடியோவும் டெய்லியும் ஒரு ஷார்ட்ஸ் போடலான்ட்டு இருக்கிறேங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இது வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதேபடி எப்போதும் சுறுசுறுப்போடு இருக்கிறது. முதல்ல நம்ம சுறுசுறுப்பாக இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. தன்னோட வேலையை சுறுசுறுப்பாக செஞ்சு முடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு சிலர் ஏனோ தானோன்னு செய்வாங்க. அவங்கள மற்றவங்க வழி நடத்தணும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் அவங்களுக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவை பணம் காசோ இல்லை வீடு வசதிகளோ இல்லைங்க. அவங்களுக்கு தேவை தன் முனைப்பு தான். ஃபஸ்ட்டு தன்முனைப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. தன்முனைப்பு அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, சுயநலம் இல்லாமல் இருக்கிறது தான். எந்தவித ஒரு ஆசாபாசமும் இல்லாமல் எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது. அதுக்குன்னு இவங்கள திறமைசாலி இல்லைன்னு சொல்லிட முடியாது. திறமைசாலியானவங்க தான். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற பேட்டரியில் சார்ஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சார்ஜ் ஏற வரைக்கும் அவங்க தூங்கித்தான் வழிவாங்க. சுயநலம் இல்லாமல் இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த காலத்தில் நம்ம சுயநலம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சமாவது சுயநலத்தோடவே இருங்க. தன் முனைப்பு அப்படிங்கிற பேட்டரியில் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா தான் எப்போவுமே நம்ம சுறுசுறுப்போடு செயல்படுவோம். சின்ன வயசுலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் எப்போவுமே சுறுசுறுப்போடு இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சம்பளம், நம்மளுக்கு தேவையான சம்பளம், ஓரளவுக்கு வீடு வசதிகள் வந்துருச்சு அப்படின்னாவே நம்மளோட பேட்டரியில் சார்ஜ் குறைய ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேலைக்கு போகிறது கூட ஒரு அலுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி உங்ககிட்ட தன்முனைப்பு அதாவது மோட்டிவேஷன் இல்லாதப்ப இந்த 3 கேள்விகளுக்கும் பதிலை கொடுக்க ஆரம்பிக்கணும். வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, உறவுகளை பற்றி, அப்புறம் உங்களோட ஆற்றலை பெருக்கிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளோட வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கணும். தேடிச்சோறு நிதம் தின்று அப்படின்னு பாரதியாரோட பாட்டு வருமே, அதற்காகவும் நம்ம வாழ்கிறோம். நம்மளும் அந்த வேடிக்கை மனுஷங்களில் ஒருத்தங்க தானே. எல்லாரும் செய்யறதுக்காக நம்ம பிறந்தோம். தனித்துவமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த கேள்விகளை எல்லாம் சந்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தாங்க. இதை பற்றி எல்லாம் யோசிக்காமையே பல பேர் வாழ்ந்துடுறோம். இதை பற்றி யோசிக்க தொடங்கும் போது தான் நம்ம எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்குண்டான ஒரு அவசியம் உருவாகுது அப்படின்னே சொல்லலாங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, எல்லா வசதியுமே இருக்கிற ஒருத்தர் வாரத்தில் ஒரு நாள் முதியோர் இல்லத்துக்கு போகிறாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கு புத்தகம் படித்து காட்டுறாரு. அதில் தான் அவருக்கு அவரோட வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடைக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. அடுத்த 6 நாளுக்கு தேவையான பேட்டரிக்கு தேவையான சார்ஜை, சுறுசுறுப்பை அதுதான் கொடுக்குது. இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரு கவிதையாக இருக்கலாம், கண்டுபிடிப்பாக இருக்கலாம், ஒரு 4 மனுஷங்களோட அன்பான புன்னகையான முகங்களாக கூட இருக்கலாம். இதெல்லாம் காசு பணத்தை விட முக்கியங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத யோசிங்க. நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் யோசிங்க. இந்த 2ஐயும் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களோட வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருங்க. 2ஆவதாக சொல்ல போகிறது உறவுகள்.
நம்மளை சுற்றியும் இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி பழகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம தனிச்சு வாழ முடியாது. அதாவது தனியாக ஜெயிக்கிறதுல மகிழ்ச்சி கிடையாது. உங்கள் கூட தகுதி இருக்கிறவங்களை அழைச்சிட்டு போங்க. உங்களோட பலவீனங்களை அவங்க நிரப்பட்டும், அவங்களோட பலவீனங்களை நீங்கள் நிரப்புங்க. சேர்ந்தே ஜெயிக்கலாம். மூணாவதா உங்களோட ஆற்றலை பெருக்கிங்க. எதை சாப்பிட்டா உங்களோட மனநிலை எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிங்க. அசையா சொத்தா இருந்துடாதீங்க. நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அடிக்கடி எந்திரிச்சு நடக்கிறதுக்கு பழகுங்க. ஓடுங்க. லிஃப்டில் போக வேண்டாம், படியில் நடக்க பழகுங்க. இந்த மாதிரி அசைகிற சொத்தாவே இருங்க. அசையாத சொத்தா மாறிடாதீங்க. ஒரு சிலரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக தூங்காமல் அதையவே பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. தூங்குறது தாங்க நம்ம உடம்புக்கு நல்லது. அதுதான் நம்மளை சுறுசுறுப்போட வச்சுருக்கோம். நீங்கள் நினைக்கிறது ஏதாச்சும் நடக்கல அப்படின்னா பதட்டப்படாதீங்க. தோல்வியை கண்டு துவளாதீங்க. எதிர்த்து போராடக்கூடிய திறமையை வளர்த்துக்குங்க. எப்போதையும் முகத்தில் புன்னகையை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சீங்க அப்படின்னாவே எப்போவுமே நீங்கள் சுறுசுறுப்போடையும் மன நிறைவோடையும் வாழலாங்க. கொஞ்சம் சுயநலமாகவும் இருங்க. ஏன்னா நம்ம சுயம் நலமாக இருந்தால் தான் மற்றவங்களை நலமாக நம்ம வச்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.